ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. மற்றும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் தீர்ப்பளிக்கும் வார்த்தை. யோவான் 12வது அதிகாரம் 47-48 வசனங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த உலகத்தை அழிக்க வரல, அதை மீட்கவே வந்தேன். ஆனால் என்னுடைய வார்த்தைகளை புறக்கணித்து அதன்படி நடக்காதவர்களுக்கு தீர்ப்பு ஒன்று உண்டு. அது நான் அல்ல, ஆனால் அந்த தீர்ப்பு என் வார்த்தையே, என் வசனமே அப்படின்னு ஏசப்பா சொல்வாருங்க. அந்த யூதர்கள் பரிசேயர்கள் அவங்களெல்லாம் பார்த்து சொல்வார், உலகத்தை அழிக்க நான் வரல, அதை மீட்க தான் வந்தேன். அதை நான் அழிக்க போகிறதில்ல, ஆனால் அது தீர்ப்பளிக்க ஒன்று உண்டு. அது என் வார்த்தையே, என் வசனமே அப்படின்னு சொல்கிறாருங்க. பாருங்கள், நான் இல்லைன்றாரு, ஆனால் என் வார்த்தை தான்றாரு. இப்போ அவர் வேறு, வார்த்தை வேறு கிடையாது இல்லைங்களா? அவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தை படித்தா தான் நம்மளுக்கு புரியும். இப்போ பைபிளை நீங்கள் நல்லா படிக்கணும். அவர் எதுக்கு வந்தார், முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு, நம்மளுக்கு தான் அவர் எதுக்கு வந்தாருன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை மீட்க தான் வந்துக்கிறாரு. நம்ம அழிஞ்சு போகிற ஒரு இதில் இருந்தோம், நம்மளை தூக்கி நிறுத்தி, நான் வந்துட்டேன், நான் மறுபடியும் வருவேன், நீங்கள் உலகத்தில் பாவத்தெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிவிட்டு, அவர் நம்மளை ஒரு ஒரு கோட்டை போல் பாதுகாத்து நம்மளை மறுபடியும் நீங்கள் மரித்ததுக்கப்புறம் நீங்கள் விண்ணகத்துக்கு வருவீங்க, அதுக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருங்க அப்படின்றத பூமியில் சொல்கிறாருங்க. ஆனால் அவர் சொல்கிறத நிறைய பேர் கேட்கல. அவங்க யாருமே கேட்கல. அவங்க அவர் தான் தேவன்றதை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அவர் தான் மேசியா, அவர் தான் கிறிஸ்துன்றதை ஏற்றுக்கவே இல்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, மண்ணுலகை நான் அழிக்க வரல, மீட்கவே வந்தேன். ஆனாலும் உங்களுக்கு என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் நடக்கலைன்னா உங்களுக்கு தீர்ப்பு அளிக்க ஒன்று உண்டு, அது என்னுடைய வார்த்தையே அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போது நீங்கள் அப்படியே வெளிப்படுத்துதல் விசேஷம் 19வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை படித்து பாருங்கள். அதாவது கடைசி காலத்தில் உலகத்தை அழிக்க வரார் ஆண்டவர். அவர் கண்கள் தீப்பிழப்பை போல் இருந்தன, அவர் தலையில் அநேக கிரீடங்கள் இருந்தது. எவருக்கும் தெரியாத நாமம் ஒன்று அவர் மேல் எழுதப்பட்டிருந்தது. அவர் இரத்தம் தோய்ந்த ஆடை அணிந்திருந்தார். அந்த நாமம் தேவனின் வார்த்தையே. அப்போது யோவான் 12வது அதிகாரம் 47-48 சொல்கிறார் பார்த்தீங்களா, உங்களை தீர்ப்பளிக்க ஒன்று உண்டு, அது என் வார்த்தை என்றார். அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் லாஸ்ட் அவர் வரும்போது அவருடைய பேர் என்ன, தேவனுடைய வார்த்தை. வார்த்தை தான் நம்மளை நியாயம் விசாரிக்கும், தீர்ப்பளிக்கும்ன்றதை அவர் சொல்கிறாருங்க. அது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12, 13, 14 படித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். பாருங்கள், தேவன் வார்த்தை மனுஷராயிட்டார். மனுஷராகவே நம்மளோடு குடியிருந்தார், நம்ம கூட வாழ்ந்தார். இதெல்லாம் அன்னைக்கு அவங்க பரிசெய்கிறோ சதி செய்கிறோ அவங்களுக்கு தெரியலைங்க, ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால் தயவுசெய்து வேதத்தை படிங்க. படித்து ஆண்டவர் எதுக்காக வந்தார், அவர் வந்ததின் நோக்கம் என்ன, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. கிறிஸ்தவர்களே நீங்கள் ரொம்ப புரிஞ்சிக்கணும். இது ரொம்ப முக்கியம்.
அவர் மறுபடியும் வரும்போது ஜட்ஜாக வருவார், தீர்ப்பளிக்க தான் வருவார். இப்போ தான் அவர் இரக்கத்தால் கிருபையினால் நம்மளை பாதுகாத்து கொள்கிறாரு. அந்த வார்த்தை தான் மனுஷரானார், அந்த வார்த்தை தான் தீர்ப்பளிக்க போகுது. அந்த வார்த்தை தான் கடைசி காலத்தில் வெண்குதிரை மேலே ஏறி வராரு. அப்போது அந்த வார்த்தை வந்தது எத்தனை விதமாக இருக்குது பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாக இருந்தது இல்லையா? அப்போது நம்ம தேவன் தான் நம்மளுக்கு வார்த்தையாக இருக்கிறாரு. வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை. நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் தீர்ப்பளிப்பு தான் அவர் தான். நம்ம செய்கிற நன்மைக்கெல்லாம் நம்மளை நம்மளுக்கு முடிசூடுறதும் அவர் தான். அதனால் தயவுசெய்து கிறிஸ்தவர்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அது நம்ம அதை கரெக்டாக அந்த வார்த்தையை பின்பற்றணும். அதை பின்பற்றினா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியும். அவர் ரெண்டாவது வருகையில் ரொம்ப கோபமாக வருவாருங்க. அப்போ நம்ம எக்ஸ்கியூஸ்லாம் கேட்க முடியாது. அதனால் தயவுசெய்து நீங்கள் வேதத்தை படிங்க, அதில் இருக்க வார்த்தைகளை புறக்கணிக்காதீங்க. அவர் சொல்கிறார், புறக்கணிக்கிறதுக்கு தீர்ப்பிட ஒன்று உண்டு, அது என் வார்த்தை என்றார் பார்த்தீங்களா? அதனால் அதை புறக்கணிக்காதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி வாழுங்க. அது வாழ்ந்தால் தான் நம்ம வார்த்தையான தேவனை ஏற்றுக்கொள்கிறதா அர்த்தம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறதா அர்த்தம். நம்ம கிறிஸ்தவர்கள் என்றதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான அர்த்தம். அதனால் தயவுசெய்து அனைவரும் தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, தேவனுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி வாழுங்க, தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அதன் வார்த்தையில் நம்மளுக்கு ஜீவன் உண்டு. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சி மூலம் சந்தித்தது நன்றி. உங்கள் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.